எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பவர் பிஐல ரோ லெவல் செக்யூரிட்டி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரோ லெவல் செக்யூரிட்டி பற்றி இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோ லெவல் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ உங்களோட டேட்டாவை நீங்கள் செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்களோட டேட்டா இங்கே இருக்குது. இப்போ சேல்ஸ் டேட்டா எடுத்துக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடில் வந்து டேபிள் வியூ போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன டேட்டா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் கண்ட்ரி ரீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது, ஸ்டேட் ப்ரொவின்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை இப்போ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்ட்ரி அண்ட் ரீஜன் இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனியில் இருக்கிறவங்க கண்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து மற்ற டேட்டாவை பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் இப்போ ரோ லெவல் செக்யூரிட்டி வந்து இஷ்யூ பண்ணணும், அதை எனேபிள் பண்ணி விடணும். ஸோ ஜெர்மனியில் இருக்கிறவங்க அவங்க ஜெர்மனியில் இருக்கிறத மட்டும்தான் பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா இதை எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோன்னா ரோ லெவல் செக்யூரிட்டி. ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களோட டேட்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு ரிப்போர்ட்டோ இல்லை லாகின் பேஸ் பண்ணியோ உங்களோட டேட்டாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு பேர் தான் இந்த ரோ லெவல் செக்யூரிட்டி. இதுக்கு ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா, இட் இஸ் ரெக்கமெண்டட். ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களோட டேட்டா வந்து ஸ்டார் ஸ்கீமா மாடலில் இருக்கிறது வந்து ரெக்கமெண்டட். ஸோ யூஸ்வலாகவே நம்ம பவர் பிஐல வி வில் கோ வித் ஸ்டார் ஸ்கீமா மாடல். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் யூசர் அண்ட் குரூப்ஸ் வந்து ரோல்ஸில் அலோவ் ஆவாங்க. அண்ட் இது வந்து சப்போர்ட் டைரக்ட் queries, அதாவது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னா டைரக்ட் queryயோ இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணாலோ மட்டும்தான் அது வந்து சப்போர்ட் பண்ணும். லைவ் கனெக்ஷனுக்கு சப்போர்ட் ஆகாது. உங்களோட டேட்டா வந்து லைவாக கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா இது சப்போர்ட் ஆகாது உங்களோட ரோ லெவல் செக்யூரிட்டி. அண்ட் இது வந்து யூசர் வந்து டேட்டாவை மாடிஃபை பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு கொடுக்குறீங்க, ஆனால் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க வந்து டேட்டாவை மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் நீங்கள் வந்து ரோ லெவல் செக்யூரிட்டியை எனேபிள் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரோ லெவல் செக்யூரிட்டி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ரோ லெவல் செக்யூரிட்டி அண்ட் டைனமிக் ரோ லெவல் செக்யூரிட்டி. 2 டைப் ஆஃப் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ என்ன ஸ்டாட்டிக் ரோ லெவல் செக்யூரிட்டி, என்ன எதை வந்து நம்ம டைனமிக் ரோ லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ரோ லெவல் செக்யூரிட்டியில் யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா லொக்கேஷன் பேஸ்ட், ஏதோ ஒரு லொக்கேஷனை பேஸ் பண்ணி, ஸோ இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்க இதை வந்து பார்க்கலாம், இல்லை இந்த சிட்டியில் இருக்கிறவங்க இதை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்டாட்டிக் ரோ லெவல் செக்யூரிட்டியில் வரும். இல்லை ஒரு எம்ப்ளாயி பேஸ்ட், ஒரு யூசர் வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி இருக்கிறவங்க பார்க்கலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது வந்து எம்ப்ளாயி பேஸில் வரும். ஸோ இதில் வந்து நம்மளோட காம்ப்ளெக்சிட்டி, இந்த ரோ லெவல் செக்யூரிட்டி வந்து செட்டப் பண்ணுறதுக்கு நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும். லைக் நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி வரும், டைமென்ஷன் மெம்பர்ஸ் பேஸ் பண்ணி வரும். இந்த மாதிரிலாம் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ரோ லெவல் செக்யூரிட்டியே வந்து நம்ம ரெடி பண்ணணும், மீன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டாட்டிக் ரோ லெவல் செக்யூரிட்டி வந்து யூஸ்வலாக நம்ம எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா டாக்ஸ் ஃபார்முலா வச்சு ஓகே, நம்ம வந்து ஃபியூச்சர் இதில் டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்ப்போம். இதில் நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டாக்ஸ் ஃபார்முலாலாம் பார்க்க போகிறதில்ல. இட்ஸ் அ சிம்பிள் எக்ஸ்பிரஷன். நீங்கள் எப்படி ஒரு எக்ஸலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிரஷன் போடுவீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டாட்டிக் ரோ லெவல் செக்யூரிட்டியை மட்டும் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைனமிக் ரோ லெவல் செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ ரோ லெவல் செக்யூரிட்டி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டாவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா மேலே வந்து மாடலிங் டேப் இருக்கு இல்லையா, இந்த டேப்பில் கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மாடலிங் டேப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னா யூ கேன் சி மேனேஜ் ரோல்ஸ். அதாவது 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கு கீழே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் மேனேஜ் ரோல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரோல் செலக்ட் பண்ணணும். ரோலுக்கு ஒரு நேம், ஏதோ ஒரு ரோலுக்கு ஒரு நேம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, ஒரு ரோல் கிரியேட் பண்ணும். செகண்ட் வந்து எந்த டேபிளுக்கு அந்த ரோலை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அண்ட் தேர்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து டாக்ஸ் எழுதுவோம். லைக் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் உங்களுக்கு அந்த ரோ லெவல் வந்து அதாவது என்ன செக்யூரிட்டி நீங்கள் இஷ்யூ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து அங்கே தான் டிசைட் ஆகும். ஸோ கிரியேட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு ரோல் கிரியேட் பண்ண போகிறேன். அவங்க வந்து அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே நான் இங்கே இந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு புது ரோல் கிரியேட் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள் ரோலுக்கு நேம் தான் கிரியேட் ஆகும். நம்ம தான் இனிமேல் தான் ஃபில்டர் எழுதணும். இங்கே வந்து அன்டைட்டில்டு இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து ரீநேம் பண்ணணும். ஸோ என்ன நேமில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கலாம். லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸ்
ஓகே, இப்போ நம்ம ரோல் கிரியேட் பண்ணிட்டோம். என்டர் கொடுத்துட்டோம். என்டர் கொடுத்துட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டேபிள்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன டேபிளில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். ஓகே, லைக் எதர் சேல்ஸ்லையா இல்லை கஸ்டமர்லையா, எதில் வேணும் உங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில். ஸோ சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிளில் நான் வந்து எனேபிள் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஸோ நீங்கள் இங்கே டேபிளை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த டேபிளில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடுக்கு வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபில்டர் டேட்டா ஆட் கொடுக்கணும். ஓகேவா, நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து ஆட் பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணுங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன ரோல், ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி, நம்மளுக்கு வந்து கண்ட்ரி தானே வேணும் இல்லையா? ஓகே, சேல்ஸில் வந்து கண்ட்ரி. ஓகே ஃபைன். அப்போது கஸ்டமர். ஸோ சேல்ஸில் வந்து நம்மளுக்கு இங்கே எதுவும் இல்லை. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஓகே, இதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கஸ்டமருக்கு போகலாம். ஸோ யூஎஸ், கஸ்டமரில் இருக்கிற யூஎஸ் மட்டும் பார்க்குற மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டேட் ஆர் ப்ராவின்ஸ், கண்ட்ரி ஆர் ரீஜன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அதை கிளியராக போய் ஒன்றே நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம். டோன்ட் சேவ். ஸோ நம்மளுக்கு கஸ்டமரில் இருக்கிற டேபிள் கண்ட்ரி ஆர் ரீஜியனில் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த எக்ஸாக்டாக அந்த வேர்ட் கொடுக்கணும். ஓகே, கண்ட்ரி ஆர் ரீஜியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இப்போ இங்கே நம்ம போகலாம். மாடலிங், மேனேஜ் ரோல்ஸ், நியூ. ஓகே, ஸோ யூஎஸ், நான் யூஎஸ்ன்னு கொடுக்குறேன். கஸ்டமர் டேபிள் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அங்கே வந்து ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் ஃபார்மில் ஆட் ஆகும். இதில் கண்ட்ரி ஆர் ரீஜியன் விச் ஈக்குவல்ஸ் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இங்கே நம்ம கொடுத்துட்டோம் கண்ட்ரி ஆர் ரீஜியன் யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு ரோல் வந்து இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைட் ரோல் சேஞ்சஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு இல்லையா? மீன்ஸ் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, விச் மீன்ஸ் தட் ரோல் சேஞ்சஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் எல்லா சேஞ்சஸுமே இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபில்டர் வந்திருக்கு. இங்கே நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் கொடுத்தீங்கன்னா வேறு ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி ஆர் ரீஜன் இல்லையா? இந்த கண்ட்ரி ரீஜனில் இந்த ஸ்டேட் இந்த சிட்டி மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இன்னொரு ரோல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இன்னொரு நியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ரோல் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு ரோல் மட்டும் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ரோல் கிரியேட் பண்ணிட்டேன், இது சேவ் ஆயிடுச்சு. நான் ஐம் ஜஸ்ட் கிவிங் க்ளோஸ். இப்போ இந்த ரோலை வந்து நான் பார்க்கணும், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வியூ அஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டமர் டேபிள்லேருந்து வி வில் ஜஸ்ட் கிரியேட் சம்திங் லைக் கண்ட்ரி ரீஜியன் வச்சு தானே நம்ம பண்ணோம்ல. ஸோ வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணியாச்சு. சேல்ஸில் போயிட்டு வி வில் செலக்ட் சம் சேல்ஸ் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரி ரீஜியனில் இவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இப்போ எனக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிறது மட்டும்தான் வந்து வரணும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மாடலிங்கில் போயிட்டு வியூ அஸ் அப்படின்னு கொடுத்தீங்க. இந்த வியூ அஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ரோல் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ கிரியேட் பண்ண ரோல் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் வந்து இந்த நன் அப்படிங்கிறத எடுத்துட்டு யூஎஸ் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே, விச் மீன்ஸ் நம்ம வந்து கரெக்டாக ரோல் வந்து கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணலாம். ஒரு நிமிஷம். யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, திருப்பி நீங்கள் வந்து அதை செக் பண்ணோம் அப்படின்னா மேனேஜ் ரோல்ஸ்க்கு போயிட்டு ஓகே லெட் அஸ் ஜஸ்ட் டெலிட் திஸ். ஓகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கண்ட்ரி ரீஜியன். ஓகே, யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் இருக்குது. ஈக்குவல்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சேவ் கொடுக்குறோம், திருப்பி அதை சேவ் பண்ணுறோம். யூஸ்வலாக நம்ம டபுள் கோட்ஸில் கொடுப்போமே அப்படிங்கிற இதில் நான் வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். லெட் அஸ் see ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வியூ as கொடுத்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸோடது மட்டும்தான் வருது. ஓகே, ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸோட டேட்டா மட்டும்தான். இப்போ நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரோல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்லி த பர்சன் ஹூ பிலாங்ஸ் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேன் see the data. ஓகே, இதை நம்ம என்னமோ பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு கூட பார்க்கலாம்.
ஓகே, வி கேன் ஜஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் வேணுமோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய ரோல்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணி பார்க்கணும். ஸோ பப்ளிஷ் பண்ணி எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது டைனமிக் ரோல்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பப்ளிஷிங் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி ஒரு ரோல் செட் பண்ணணும், ரோல் பேஸ்டு செக்யூரிட்டி, ரோ லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து RLS அப்படின்னா ரோ லெவல் செக்யூரிட்டி. ரோ லெவல் செக்யூரிட்டினா என்ன, ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டா மட்டும்தான் இவங்களால பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செட் பண்ணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் கவர்னன்ஸ்க்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இது வந்து டெஸ்க்டாப்பில் நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது அதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம டைனமிக் ரோல்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம பார்த்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரோல் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி உங்களோட அசைன்மெண்ட் நீங்கள் என்ன ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த டேட்டா எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன டேட்டா வேணாலும் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ சேல்ஸ் டேட்டான்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் கீஸ், கஸ்டமர் டீடைல்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நாம் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு வச்சு தானே பண்ணியிருக்கோம், லைக் கண்ட்ரி, ரீஜன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதிலே ஃபர்தராக 2-3 ரோல்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேட்டாவில் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். டேபிள் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் கலிஃபோர்னியா அவங்க மட்டும்தான், அவங்களோட டேட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற சிட்டி லைக் கான்கார்ட் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு வியூ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள். செட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். எப்படி பப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம்லாம் ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். ரொம்ப நாளாக பவர் பிஐயோட வீடியோ போடல, பிகாஸ் பிஸ்னஸ் சென்ட்ரல் அந்த வீடியோ சீரீஸில் வந்து ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆனதுனால இதில் என்னால் போட முடியல. ஐம் ஸோ சாரி. ஸோ இனிமேலேருந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் பிளான் பண்ணுறேன். பவர் பிஐக்கு வந்து ஐ எம் பிளானிங் ஃபார் 13 days ஆர் 7 days ஆஃப் பூட் கேம்ப். ஸோ உங்களுக்கு தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் எனக்கு கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஐ கேன் ஹெல்ப் யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.